Hello everyone, welcome to Surpassing Treasure. இந்த வீடியோல நாம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிராக்டிகல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் டீடைல்ஸுக்கான டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஒரு டேட்டாபேஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். ஸோ எப்படி வந்து டேட்டாபேஸ் ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட்ல போங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட்ல போயிட்டு அந்த ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, எதை சர்ச் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து காமிச்சிரும். ஓகேவா? ஸோ நீங்க கிளிக் பண்ணிட்டு ஆக்சஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ blank டெஸ்க்டாப் டேட்டாபேஸ்னு ஒன்று வருதா? ஸோ இதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து உங்களோட blank டேட்டாபேஸ் ஒன்று நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த டேபிளுக்கான நேம் நம்ம கொடுக்க போறோம். ஸோ இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து வியூங்க கூடிய ஆப்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வியூங்கிற ஆப்ஷன்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ முதல்ல வந்து நம்ம டேபிள் நேமை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணணும். ஸோ டேபிள் நேமை நம்ம எப்படி சேவ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்றேன், சேவ் பண்றேன். ஓகே, ஸோ டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்றேன், சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இதுல வியூல போய் பார்த்தோம்னா டிசைன் வியூ, டேட்டா ஷீட் வியூ ரெண்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், டிசைன் வியூல நான் இப்போ இருக்கிறேன். ஸோ என்னோட டேட்டாபேஸ் வந்து எப்படி நான் டிசைன் பண்ண போறேன் அப்படிங்கிற இடத்துல நான் இருக்கேன். ஓகேவா? ஸோ எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கறத இதுல பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா டேட்டா ஷீட் வியூ. ஸோ நீங்கள் என்னென்ன ஃபீல்டு இதில் கொடுக்கீங்களோ அதோட டேட்டா டைப் என்னென்ன மாதிரி கொடுக்கீங்களோ அதுக்கு ஏத்தாற் போல நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டேட்டா ஷீட் வியூ இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்டுக்கான டீடைல்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா பேஸில் கொடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ரோல் நம்பர் கொடுக்க போகிறேன். ஸோ ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் கொடுக்க போகிறேன். எல்லாமே கேப்ஸில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரோல் நம்பர். ஓகே, ஸோ ரோல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ரோல் நம்பர் கண்டிப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்பர்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்பர் வந்து கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஓகே, சாரி, நம்பர்ல கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு ஸ்டூடெண்டோட நேம். ஸோ நேம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. ஸோ ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்து டேப் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, டேப் கீ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நெக்ஸ்ட் காலத்துக்கு மூவ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்டோட நேம் வந்து ஷார்ட் டெக்ஸ்ட்ல இருக்கணும். ஸோ இதுல வந்து எவ்வளவு வந்து கேரக்டர்ஸ் இருக்கணும், ஃபீல்டு சைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு சைஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 50ங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா அட்ரஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபீல்டு நேம் கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ அட்ரஸ் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து எதுல தான் இருக்கணும், ஷார்ட் டெக்ஸ்ட்ல தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா லாங் டெக்ஸ்ட்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய டெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன் மட்டும் சில இடத்துல இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், தென் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம கொடுத்துருக்கிறது அட்ரஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம சிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு சிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ சிட்டியும் எனக்கு எதுல தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா டெக்ஸ்ட்ல தான் இருக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நான் இப்படி கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா சேவ் பண்ணுங்க, Ctrl+S கொடுங்க, சேவ் ஆயிரும். ஸோ இந்த டேபிள் வந்து டீடைல்ஸுங்க கூடிய நேம்ல நமக்கு சேவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பிரைமரி கீ செட் பண்ணணும். இதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க். இந்த பிரைமரி கீ நம்ம எதுக்கு செட் பண்றோம், ஸோ நம்ம எதுக்கு செட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ரோல் நம்பருக்கு நம்ம செட் பண்ண போறோம். ரோல் நம்பருக்கு நம்ம பிரைமரி கீ செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ரோல் நம்பரை செலக்ட் பண்ணிட்டு நம்ம பிரைமரி கீ செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபீல்டு நேம் கொடுத்தாச்சு, டேட்டா டைப் கொடுத்தாச்சு. இங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இது வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னா சில இடத்துல வந்து ரோல் நம்பர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம RN அப்படின்னு கொடுத்த மாதிரி RNO அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். சீரியல் நம்பர் அப்படின்னு சொன்னா SNO அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம் இல்லையா? S.NO அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். ஸோ அப்போ அது என்னது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்களோட டேட்டாவோட உங்க டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய உங்க டிசைன் வியூவை நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்க டேட்டா பேஸ்ல எப்படி டிசைன் வியூ பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லி தந்துட்டேன். அடுத்து டேட்டா ஷீட்டோட வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டேட்டா ஷீட் வியூ அப்படிங்கும் போது
எஸ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு டேட்டா ஷீட் வியூ பாருங்க. ஸோ பாருங்க நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஃபீல்டு நேம் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும் வந்துடும். ஓகேவா? நீங்கள் என்னெல்லாம் கொடுத்தீங்க, ரோல் நம்பர் கொடுத்தீங்க, ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தீங்க, அட்ரஸ் கொடுத்தீங்க, சிட்டி கொடுத்தீங்க இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரோல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ ரோல் நம்பர் கொடுக்கும்போது எனக்கு என்ன நடக்குது? ஸோ ரோல் நம்பர் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ 101 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து நான் ஜான் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஓகே. ஸோ செகண்ட் வந்து அவரோட அட்ரஸ் நான் கொடுக்குறேன். ஸோ 12 ஒரு ஏதாவது ஒரு அட்ரஸ்ங்கிற மாதிரி கொடுங்க. அன்பு நகர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ சிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ திருநெல்வேலி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஓகே. ஸோ நான் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் காலத்துக்கு நான் மூவ் ஆகிறேன். ஸோ நீங்கள் வந்து டேப் கீ ப்ரெஸ் பண்ணி கூட மூவ் ஆகலாம். ஸோ 102 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ நான் 102 அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து எனக்கு ஜான்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு ரவி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. 10 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு 10 ஏதாவது ஒரு அசோக் நகர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஓகே. ஸோ அசோக் நகர் தென் என்ன அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஓகே. ஸோ திருநெல்வேலி ஓகே நான் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் காலத்துக்கு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ரோல் நம்பர் வந்து பிரைமரி கீ செட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் வேல்யூ நம்ம வந்து பிரைமரி கீ செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் டிசைன் வியூவில் போய் பாருங்கள். நீங்கள் ரோல் நம்பர் வந்து பிரைமரி கீயில் பிரைமரி கீ செட் பண்ணியிருக்கீங்க ரோல் நம்பருக்கு. இப்போ பாருங்க இதில் வந்து இண்டெக்ஸ்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அங்கே வருது. ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இண்டெக்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இண்டெக்ஸ்டுங்கிற ஆப்ஷனில் நான் என்ன கொடுத்துருக்கேன், எஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். நோ டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் டூப்ளிகேட் இதுக்கு வந்து ஜென்ரேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ திரும்ப நீங்கள் இதே நம்பரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நான் வந்து இங்கே சொல்ல வரேன். ஸோ வந்து இந்த இடத்துல நான் வந்து திரும்பியும் 101 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு நேமை வந்து கொடுக்கீங்க. ஓகே. சுந்தர் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், 14 கமல் நகர் ஓகே அப்படி கொடுத்துட்டு தென் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஓகே. ஸோ திருநெல்வேலிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து என்ன செய்யாது, என்னோட அக்சஸ் வந்து ஓகேங்களா உங்களோட டேட்டாபேஸ் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? அதே வேல்யூவை அக்செப்ட் பண்ணாது. டூப்ளிகேட் வேல்யூவை வந்து நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஆப்ஷனை இது சொல்லிட்டு ஸோ ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு திரும்ப போய் நீங்கள் என்ன பண்ணணும், ரோல் நம்பரை போய் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஆப்ஷனே நமக்கு கொடுக்கும். ஸோ 103 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஓகே. கொடுத்தா மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட் காலத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் ரோக்கு நம்மளால மூவ் பண்ண முடியும். இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பிரைமரி கீ செட் பண்ணணும். பிரைமரி கீ செட் பண்றதுனால என்ன நமக்கு வந்து கெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ நம்ம வந்து திரும்ப ஒரே ரோல் நம்பரை நம்ம என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அதுவே என்ன செஞ்சிடும், நமக்கு வந்து அலர்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரே ரோல் நம்பர்ல பசங்க வந்து இருக்க போறது இல்லை. நிறைய நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரோல் நம்பர் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரோல் நம்பர் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா டேட்டா பேஸ்ல நம்ம வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி பிரைமரி கீ செட் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த டிசைன் வியூல போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுல வந்து நான் வேலிடேஷன் ரூல்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ரூலை வந்து நான் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வேலிடேஷன் ரூல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இஸ் நாட் நல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இஸ் நாட் நல் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா இது வந்து எனக்கு அதாவது இந்த ஃபீல்டு வந்து இல்லாம இருக்கக்கூடாது. இந்த ஃபீல்டுல நான் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த டெக்ஸ்ட் இல்லாம இருக்கக்கூடாது. அதுதான் அந்த வேலிடேஷன் ரூல். ஓகேவா? கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிருங்க, சேவ் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோலஸ் கொடுத்துருங்க. ஓகே. சேவ்ங்கிற மாதிரி நீங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களோட வியூல போய் உங்களோட டேட்டா ஷீட் வியூல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இதே மாதிரி செக் பண்ணுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு 104 ஓகேங்களா? ஸோ 104 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ 104 அப்படிங்கிற மாதிரி ரோல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, டேவிட் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். அடுத்து வந்து அவரோட டேவிட்ங்கிற மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அவரோட இது என்ன கொடுக்கலாம், 14 கிருபை நகர். ஓகே. ஸோ கிருபை நகர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலினே கொடுத்துருந்தேன். ஓகே. ஸோ திருநெல்வேலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அட்ரஸ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து 105 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன்.
தென் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்காம நெக்ஸ்ட் காலத்துக்கு வந்து போயிருந்தேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் காலம் நான் போகிறது அட்ரஸ் காலத்துக்கு நான் போயிருந்தேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்து அடுத்த இதை வந்து நான் இது பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டாவை நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ ஸ்ரீநகர் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு தென் திருநெல்வேலி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வேலிடேஷன் ரூல் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் காலம் வந்து அதை அக்செப்ட் பண்ணாது, நெக்ஸ்ட் ரோக்கு வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணவே செய்யாது. ஸோ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அலர்ட் மெசேஜ் நமக்கு வந்துடுது இல்லையா, நமக்கு வந்து வேலிடேஷன் ரூல் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் நேம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அது கொடுத்துட்டு, அப்போ இந்த ரோ அதாவது இது வந்து எப்படி இருக்கக்கூடாதான், இஸ் நாட் நல், இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஓகேன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு நேமை நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ ராம் அப்படிங்கிற மாதிரி நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்க, ஸோ நெக்ஸ்ட் காலத்துக்கு நீங்கள் என்டர் தட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக மூவ் ஆயிரும். இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட பிரைமரி கீ செட் பண்ணுறதும் வேலிடேஷன் ரூல் அப்ளை பண்ணுறதும் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா, ஸோ டேட்டா பேஸ் வந்து அதோட பேசிக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டேட்டா பேஸில் டிசைன் வியூ கொடுத்துட்டு அந்த ஃபீல்டோட டிசைனை நீங்கள் எப்படி அந்த ஃபீல்டு இருக்கணும், எந்த மாடலில் நம்ம வந்து அந்த டேட்டா ஷீட் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல டிசைன் வியூவில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த வியூவே டபுள் கிளிக் பண்ணீங்க, முதல்ல ஒரு கிளிக் பண்ணுறீங்க டிசைன் வியூ கிடைச்சிது, அடுத்து ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா ஷீட் வியூ நமக்கு கிடைக்கும். இதில் போய் தான் நம்ம ஆப்ஷனை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ பாருங்க, நீங்கள் டிசைன் வியூ என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே டிசைனுக்கு தான் நமக்கு என்ன ஆகும், நம்மளோட டேட்டா ஷீட் வியூ வந்து டேட்டா ஷீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டேட்டா பேஸில் உங்களோட பிரைமரி கீ செட் பண்ணுறது. ஓகேவா, அண்ட் வேலிடேஷன் ரூலும் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் உங்களுக்கு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே.